வெள்ள நிவாரண நிதி வழங்கும் பணியில் ஈடுபடும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஒரு நாள் ஊதியமாக 200 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் ஊதியத்தை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களின் முக்கிய கோரிக்கைகள் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னையில் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்தது. அதை தொடர்பாக அரசின் சார்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைவருக்கும் ரூபாய் 6000 வழங்கும் பணியானது இன்றைய நாள் முதல் துவங்கியிருக்கிறது. இதற்காக பகுதி நேர ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து சுமார் 1000 பேரை நேற்றைய தினம் குறுஞ்செய்தி மூலமாக முதன்மை கல்வி அலுவலர் நேராக அனுப்பிய அடிப்படையில் தற்போது இன்று காலை 7 மணிக்கு அனைத்து பகுதி நேர ஆசிரியர்களும் எழும்பூரில் இருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலகத்துக்கு வந்திருந்தனர். இந்நிலையில் அவர்களுக்கு அந்தந்த கடைகளுக்கான இடமும் ஒதுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக எந்தெந்த ரேஷன் கடை என்று ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஒதுக்கப்பட்ட நிலையில் அவருக்கான இந்த சம்பளமானது ஒரு நாளொன்றுக்கு ரூபாய் 200 மட்டுமே என்றும் குறிப்பிடப்பட்டிருந்ததை தொடர்ச்சியாக அவர்கள் கேள்வி கேட்டு துவங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 200 ரூபாய் என்பது நாங்கள் வந்து போக செலவிற்கு கூட ஆகாது, அதை விட அதிகமாக தான் நான் இங்கே வந்திருக்கிறோம், எதன் அடிப்படையில் இந்த 200 ரூபாய் சம்பளம் எங்களுக்கு தருகிறது என்றும் பல்வேறு கேள்விகளை முதன்மை கல்லூரி அலுவலகத்திலும் வைத்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது அவர்கள் நாங்கள் இந்த 200 ரூபாயை ஏற்க மாட்டோம் என்ற அடிப்படையிலே அவர்கள் தற்போது வெளியே நிற்கிறார்கள். கிட்டத்தட்ட 7 மணிக்கு அனைவரும் வந்துவிட வேண்டும் என்று குறுஞ்செய்தி அனுப்பிய நிலையில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் அங்கு கூடியிருக்கும் நிலையில் தற்போது நாளொன்றுக்கு 200 ரூபாய் வீதம் 2 நாட்களுக்கு 400 ரூபாய் என்பது எந்த விதத்தில் எங்களுக்கு கட்டுப்படியாகும், நாங்கள் வந்து போகும் செலவு எவ்வளவு ஆகும் என்பது தொடர்ச்சியாக அவர்கள் முதன்மை கல்வி அலுவலருடன் பேசி வருகிறார்கள். அதன் காரணமாகவே தற்போது அவர்கள் இந்த அலுவலில் இருக்கக்கூடிய அந்த நேம் லிஸ்டை கூட புறக்கணித்து விட்டு தற்போது அவர்கள் வெளியே நிற்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறார்கள். எங்களுக்கு இந்த 200 ரூபாய் என்பது போதாது, எங்களுக்கு உடனடியாக அதிகமாக நாளொன்றுக்கு பணம் தர வேண்டும் என்ற அடிப்படையிலே தற்போது இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் தற்போது முதன்மை கல்வி அலுவலகத்துக்கு வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.